ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மொச்சக்காயில் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஓவர் நைட் சோக் பண்ண மொச்சக்காயை நான் இது மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் அதில் தாளிப்பு வடகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு இதில் நம்ம நிறைய சேர்த்தா தான் இது மாதிரி கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராமல் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேயே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை சேர்த்துருக்கேன். அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கணும். இல்லைனா மசாலா கரிஞ்சிரும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னா தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா இதில் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த காயும் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு பிடிக்குங்கிறனால இந்த அளவுக்கு நாங்கள் கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.